இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா யாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள தான் எல்லாரும் இலாக்கா இல்லாத அமைச்சர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர வந்துட்டு அவரு ஒரு இலக்கோட சில விஷயங்கள விளக்குறாரு. அது என்னன்னா, ரீசென்ட்டா ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா, இந்த மாரி அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த மாரி ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அதுல வச்சதுல ஒண்ணும் இல்ல. எல்லாருமே அவங்களோட தப்ப இந்த மாரி நான் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு குறியீடா சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. அந்த அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல. அதுல என்ன ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன்னா, இந்த மாரி ஒரு பஸ் இருக்கு. என்ன பஸ்னா, டிவிகே விஜய் அவர்கள் ஒரு பஸ்ல உட்கார்ந்திருப்பார்ல, அந்த பஸ். அந்த பஸ்ஸுல இப்படி இந்த மாரி ஒரு போஸ் குடுத்து விஜய் உட்கார்ந்திருக்காரு. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 பேரு இப்படி இப்படி பெண்ட் ஆகுற மாரி இறந்து கிடக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பயமுறுத்துற வகையில இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஏன் அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல குறியீடா வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த விஷயத்த அவங்க சும்மா சிம்பிளாவே விளக்கிட்டு போயிருக்கலாம். அது எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க அரசியல் பார்க்கறாங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு யாரும் அரசியல் பேசக்கூடாது, யாரும் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு சொல்ற இவங்களே இந்த விஷயத்த வச்சுட்டு ஒரு இலக்காக கொண்டு இந்த விஷயத்த வச்சு ஒரு அரசியல பேசிக்கிட்டும், அவதூறு பரப்பிக்கிட்டும் இருக்காங்க. இத பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் தான் அந்த 40 பேத்த கொன்னாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தாங்க இருக்கு. யார் தரப்புல மக்கள் மேல தப்பா, இல்ல டிஎம்கே மேல தப்பா, இல்ல டிவிகே மேல தப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா திடீர்னு ஏன் இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு இலக்கோட ஏன் இந்த பிரஸ் மீட் வச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு விளக்குங்க.